வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக கிளைமேட்டில் சேஞ்ச் ஏற்பட்டாச்சு, நல்ல வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது தெரியுது. எல்லாருக்குமே தாகம் எடுக்குது, வேர்க்குது, இதெல்லாம் பொதுவாக நடக்கக்கூடியது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கோல்டு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாமல் பல பேருக்கு ஆஸ்மா தொந்தரவு தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் அதே மாதிரியான தாக்கம் இருக்குது. இதுலேருந்து எப்படி விடிவு காலம் இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதற்கு கம்ப்ளீட் கியூர் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மாவுக்கு நமக்கு கம்ப்ளீட் கியூர் உண்டு. ஸோ நமக்கு நிறைய பேர் சொல்லுங்க, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸில் மட்டும்தான் இன்றைக்கி இந்த தொந்தரவு இருக்குது, வெயில் காலத்தில் இந்த தொந்தரவு இல்லை அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உணவு எடுத்துக்கும் போது எனக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ், அதாவது ஆஸ்மாட்டிக் கண்டிஷன் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா இருக்குது அப்படின்னாலே நமக்கு லங்ஸில் அதாவது நுரையீரலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூச்சு போயிட்டு வர பாதையில் சளி படிஞ்சிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூச்சுக்குள்ளல், மூச்சு பாதைகள் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்க காற்று பைகளில் ஏதாவது தடிப்போ வீக்கமோ இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த மூச்சுற தொந்தரவு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அடிக்கடி இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு 2 மாதத்துக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 நாள் சளி இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சளி ரெக்கரண்ட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நமக்கு அந்த சளி தொந்தரவு ஃபுல்லாக க்யூர் ஆகலை. நமக்கு சளி ஃபஸ்ட்டு பிடிக்கும் போதே அதை கரெக்டாக நம்ம க்யூர் பண்ணலை, உள்ளே நம்ம நுரையீரல்லே தேங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆஸ்மா சிம்டம்ஸ் படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட சிரமம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருமல் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நமக்கு இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். நார்மலாக வீட்டில் யாருக்காவது லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்குது, வீசிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒட்டடை எடுக்கிறாங்க, வீடு க்ளீன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு தூசி கூட பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த ஆஸ்மாவோட தொந்தரவு அதிகப்படுத்தும். இப்போது பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒட்டடை அடிக்கிறாங்க, இல்லை வீடு கூட்டுறாங்க, நிறைய டஸ்ட்டு வருது, இல்லை நிறைய குப்பையாக இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன துகள்களான தூசிகள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த சிம்டம்ஸை ட்ரிகர் பண்ணிவிடும், தூண்டிவிட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சுட சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை எங்கேயாவது வெளியே போகிறாங்க, ரொம்ப தூசியாக இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு நம்ம பைக்லேருந்து வர அந்த புகை, இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே போகும்போது அந்த காற்றில் இருக்க அந்த சின்ன சின்ன மாசுக்கள், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புழுதி காற்று வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவு அதிகமாக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் படிப்படியாக அதிகமாக ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பெட் அனிமல்ஸில் இருக்க அந்த சின்ன சின்ன முடியோ, இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட் அனிமல்ஸ்லேருந்து வர அந்த வேஸ்ட்லேருந்து வர அந்த சின்ன மைக்ரோ இன்ஃபெக்ஷன்ஸும் சரி, இல்லை அப்படின்னா அந்த முடியில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள்னால வர அந்த ஸ்மெல் டேண்ட்ரும் சரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு உடனே அந்த சிம்டம்ஸை அதிகப்படுத்தும். ஸோ இப்போது நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ வெயில் அடிக்கிற டைமில் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இல்லை திடீர்னு மழை பெய்யுது அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன், அதாவது ஆஸ்துமா கண்டிஷன், இந்த வீசிங் தொந்தரவு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பனிக்காலத்தில் மட்டுமே எனக்கு இந்த வீசிங் தொந்தரவு தெரியுது, மற்ற டைமில் எனக்கு இந்த வீசிங் தொந்தரவு அவ்வளோவா தெரியறதில்ல அப்படிம்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் தொந்தரவு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயிறு பகுதியில் செரிமானம் சரியாக இல்லை, மந்தம் இருக்குது. இப்போது நமக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம் வைங்களேன், குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு வயிறு மந்தமாக இருக்குது, அவள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த வயிறு மந்தம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
கண்டிப்பாக வந்து நுரையீரல் சம்மந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சளி தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து சளி பிடிக்குது, நம்ம ஆஸ்துமா இல்லாமல் ஜென்ரல் கோல்டாக இருக்குது, நார்மல் கோல்டாக இருந்தாலே வந்து நமக்கு வந்து இந்த பசி அப்படிங்கிற உணர்வு வந்து இருக்காது இல்லைங்களா? ஸோ ஒரு மாதிரி வந்து டயர்டாக இருக்கும், வயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசிக்காமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயிறு பகுதி வந்து ரொம்ப மந்தமாக இருக்க டைமில் வந்து நம்ம கரெக்டாக ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த சளி தொந்தரவு இருந்தாலே வந்து நமக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மந்தம் சேர சேர வயிறு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மந்தமாக சேர சேர என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்தம் வந்து கனமாக மாறும்போது நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீசிங் பிரச்சனை வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மந்தம் சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு வித வாய்வு வந்து உருவாக ஆரம்பிக்கும் வயிறு பகுதியில். ஸோ அந்த வயிறு பகுதியில் உண்டாகிற வாய்வு என்ன ஆகும்னா அதை நம்ம மேல் நோக்குங்கள், அதாவது மேலே தள்ளி அது நம்ம நுரையீரலை வந்து பாதிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சளி தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது சில்லுன்னு ஏதாவது கோல்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, இல்லை வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க, இல்லை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டுன்னு வந்து வெயிலில் போயிட்டு வந்துட்டு குளிக்கிறாங்க, இல்லாட்டி வெயிலில் போயிட்டு வந்ததுமே வந்து அதாவது வந்து ஐஸ்கிரீமோ இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துலேயும் வந்து அவங்களுக்கு அந்த உடனே அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், அதாவது வீசிங் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அதே மாதிரி இருமல் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நைட் டைம் வந்து இந்த இஷ்யூஸ், இந்த தொந்தரவு, அந்த வீசிங் தொந்தரவு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். பகலெல்லாம் நல்லா வெயில் இருக்கும்போது நைட் டைம் கொஞ்சம் கிளைமேட் மாறுது, கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வீசிங் தொந்தரவு, அந்த மூச்சு விட சிரமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு நைட் டைம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சளி வந்து நமக்கு வந்து படிய படிய நமக்கு அந்த நுரையீரலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூச்சு பாதைகளில் வந்து சளி வந்து படிஞ்சிக்கிட்டே இருக்குது, லேயர் லேயராக வந்து நமக்கு அந்த சளி படிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே வந்து நமக்கு எடுக்கிற மூச்சு காற்று பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து நுரையீரல் ஃபுல்லாக போய் வந்து சேராது. ஸோ நுரையீரல் ஃபுல்லாக போய் சேரல அப்படின்னா வந்து நமக்கு அங்கேருந்து மூச்சு காற்று பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு மற்ற செல்களுக்கெலாம் போய் அதோட வேலையை வந்து கரெக்டாக செய்யும் இல்லைங்களா? ஸோ நம்ம நுரையீரலுக்கு போதுமான அளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று போய் சேரலை அப்படின்னாலே வந்து நமக்கு இந்த மூச்சு விட சிரமம் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக வந்து போகாததுனால என்ன ஆகும், நிறைய ஆஸ்துமா பேஷண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படிப்பாங்க. இப்போ லேடிஸ்லாம் வீட்டில் சமைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சமைச்சு முடிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா டயர்டாக இருக்குது, படுத்துக்கலாம் போல் இருக்குது, ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது தாளிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புகை வரும் இல்லைங்களா, தாளிக்கும் போது லைட்டாக வந்து அந்த நல்ல ஸ்மெல் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புகை வரும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப சிவியராக வந்து ஆஸ்துமா வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, அவங்க வந்து கரெக்டான மருத்துவ முறை எடுத்துக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன புகை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீசிங் தொந்தரவை வந்து உடனே வந்து தூண்டி விட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண பர்ஃப்யூமு இல்லை டியோட்ரன்ஸ், நம்ம யூஸ் பண்ண சென்ட்ஸு அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சில பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும், டீசல் ஸ்மெல் பிடிக்கும் அப்படிம்போம். ஸோ ஒரு சில பூலேருந்து வரல அந்த நல்ல ஸ்மெல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜியாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த மூச்சு விட சிரமம் வந்து தெரிய ஆரம்பிக்கும், ரொம்பவே வந்து மூச்சு விட வந்து சிரமப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு இந்த நுரையீரலில் வந்து சளி வந்து ரொம்ப கட்டியாக வந்து கட்டியிருக்கு, மூச்சு பகுதியில் வந்து ரொம்ப லேயர் லேயராக படிஞ்சிருக்கு, சரியாக மூச்சு விட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியராக வந்து அந்த மூச்சு விட சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு வந்து வெளியிலேருந்து ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூச்சு பாதையில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோ வரும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைரஸையும் பாக்டீரியாவும் அழிக்கிறதுக்காக நிறைய மியூக்கஸ் வந்து செக்ரெட்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக செக்ரெட் ஆகி வெளியேற்றலை, அதுவும் நமக்கு அந்த மூச்சு பாதையில் வந்து படிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக வந்து சளி பிடிக்குது அக்யூட் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து கிளைமேட் மாறுது, இல்லை வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அக்யூட் கண்டிஷனில் சளி பிடிச்சி அவங்களுக்கு அந்த வீசிங் தொந்தரவு மாதிரி தெரியுது, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விட சிரமம் மாதிரி தெரியுது அப்படின்னா
நம்ம அந்த சளியை சரி பண்ணிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் தொந்தரவு சரியாயிடும். இதே தொடர்ந்து நமக்கு சளி இருக்க இருக்க பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக்காக நம்ம அந்த சளியை க்யூர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவு படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணும்போது நீங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், டாக்டர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலுமே தெளிவாக இருக்கும். ஸோ ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னொரு கேள்வியும் இருக்கும். பல வருடங்களாக எங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, நாங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு இனிலர் எடுத்துகிட்டு இருக்கோம், மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இனிமே எங்களுக்கு நேச்சுரலாக அது கியூர் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்னா பரவாயில்ல, ரொம்ப முற்றிடுச்சு அப்படின்ற போதும் இது கியூர் ஆகுமா? கண்டிப்பாக க்யூர் ஆகும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்குது, வீசிங் தொந்தரவு இருக்குது. ஆரம்ப நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு எப்போ வந்து ரொம்ப மூச்சு விட சிரமம் இருக்கோ அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாட்பட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ரொம்பவே வந்து சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சுது. மூச்சு விடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். மெடிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லியும் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடிசன்ஸ் எடுத்துமே வந்து எனக்கு அந்த சிம்டம்ஸ் கம்மியாகாத கண்டிஷனில் வந்து நான் வந்து ஊசி போட ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நரம்பு ஊசி போட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ ஐவியில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் போடுவேன். இல்லை ரொம்ப சிவியராக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட போய் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுட்ருந்தேன் அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப இருமலாக இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெபுலைசர் வச்சுப்பேன், நெபுலைஸ் பண்ணிப்பேன் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது ஹாஸ்பிட்டல் போனாங்க, புகை வச்சாங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த நெபுலைசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாக்டர் வந்து இன்ஹேலர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஹேலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி, அதாவது ரொம்ப வந்து மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அந்த இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நாட்பட அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போது ஆரம்ப நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுற டைமில் வந்து டெய்லி ஒரு வாட்டி இல்லை அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப எப்போல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கோ அப்போ மட்டும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அந்த மூச்சு விட சிரமமாக இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் காலையில் இல்லாட்டி வந்து நைட்டு ஏதாவது ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இன்ஹேலர் எடுத்தால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்வைஸ் வந்து அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி வந்து நைட் ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படியே யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எப்போல்லாம் வந்து மூச்சு விட சிரமமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நான் உடனே வந்து இந்த இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, டயக்னோஸ் பண்ணுற டைப்லேயே வந்து அவங்க அந்த இன்ஹேலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ், அதாவது மூச்சு விடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நாட்பட வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் வந்து நடுக்கம் கொடுக்குது அப்படிம்பாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து 15 வருஷமாக வந்து நம்ம இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இன்ஹேலர் யூஸ் பண்ணாமலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்துமா வந்து இயற்கை முறையிலே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுமையாக வந்து குணப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது, அதாவது மற்ற மருத்துவ முறை எடுக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது இன்ஹேலர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது இன்ஹேலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இருக்காது. ஸோ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நுரையீரலில் இருக்க அந்த சளி எல்லாமே வந்து கரைச்சி வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த சளி படிஞ்சிருக்க சளி வந்து முழுசாக வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது மூச்சு விட சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
இருமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது வீசிங் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூச்சு விட சிரமம் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருமலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பகலெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இருமல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நைட்டு தூங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருமல் வந்து ரொம்பவே சிரமப்படுத்துது, நைட்டு வந்து சரியாக தூங்க முடியல, இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் நைட்டு தூங்கினாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுராத்திரி டைமில் இல்லாட்டி வந்து விடிய கால டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருமல் தொந்தரவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருமியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதை தொடர்ந்து வந்து மூச்சு விட சிரமமும் தொடர்ந்து வந்துடுது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருமல் இருக்க மாதிரி தான் இருக்குது, அதை தொடரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு விடுறதுக்கும் வந்து தொந்தரவு தெரிய ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் வந்து இருமும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த நெஞ்சு கூண்டு பகுதியே வந்து பயங்கரமாக வலி கொடுக்குது, ரொம்பவே வந்து பாரமாக இருக்குது, ஏதோ வந்து கல் தூக்கி வந்து நமக்கு நெஞ்சு பகுதியில் வந்து வச்ச மாதிரி இருக்குது, ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரமாக இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இருமலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வறட்டு இருமலாக இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சளியோட இருமல் வருது, ஆனால் வந்து சளி வெளியே வர மாட்டேங்குது, ஜஸ்ட் வந்து சளி இருக்கிற மாதிரி நல்லா கர்ருன்னு இருக்குது, நெஞ்சு பகுதி தொண்டை பகுதியெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ருன்னு இருக்குது, ஆனால் இருமும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சளி வந்து வெளியே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எனக்கு அது வறட்டு இருமலாக மட்டும் இருக்குது, இருமல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் வந்து வறட்டு இருமலாக இருக்கும்போது எனக்கு தொண்டை பகுதியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்குது, பயங்கரமாக வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த வீசிங் தொந்தரவு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த இருமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த வீசிங் அதாவது மூச்சுவிட சர்மமும் வந்து தொடர்ந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து ரிலாக்ஸாக தூங்க முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா உடனே வந்து ஒரு பஃப் இன்ஹேலர் எடுப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து தூங்க முடியல அப்படின்னா வந்து ஏஞ்சி சாஞ்சி உட்காந்து தூங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஏஞ்சி கொஞ்சம் நடந்து அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேர் முத்து, ஏஜ் வந்து 31. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்களோட வயது என்ன? 31. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? காது கொஞ்சம் வீங்கி இருக்கு. ஓகேப்பா. அது சரியா மூச்சு விட முடியல, உட்கார்ந்து இருந்தா சும்மா இருந்தாலே ஒரு மாதிரி மூச்சு விட சிரமமா இருக்கு, படபடப்பா இருக்குங்களா? ஆமா. ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி மெடிசன்ஸ் எடுத்தீங்களா இதுக்காக? இப்போ இது 2 மாசமா தான் சொல்றது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது இருக்குங்களா? ப்ரெஷர் டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் நார்மலா தான். இப்போ ஹார்ட்டுக்கு மட்டும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, 2 மாசம். ஓகே, இப்போ நடந்தா மூச்சு வாங்குறது இல்லாட்டி வந்து சும்மா உட்கார்ந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குங்களா? உணவு எடுக்கும்போது ஒரு சில டைம் வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, இல்லை சாப்பிடும்போது நடுவில் வந்து பெருசா வந்து மூச்சு எடுத்து விடுற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் தெரியுதா? அந்த மாதிரி இல்ல, தண்ணி கடகடன்னு குடிச்சா ஒரு மாதிரி. சரி, ஓகே, பயப்பட வேண்டாம். ஸோ நமக்கு இந்த கார்டியோமெகாலிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும், அதாவது மூச்சு விட சிரமமாக இருக்கும். எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து படபடப்பு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு 5 மினிட்ஸ் நடந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால்பிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்தாமரை கிடைக்கும், சரிங்களா? ஸோ வெண்தாமரை இதழ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நல்லா நிழலில் உலர்த்திட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மருதம்பட்டை கிடைக்கும். ஸோ மருதம்பட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு மூலிகை. ஸோ அந்த மருதம்பட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் வாங்கிட்டு நல்லா நிழலில் உலர்த்திட்டு லைட்டாக வந்து இளவறுப்பாக வறுத்து பவுடர் பண்ணி 2 பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சலிச்சிட்டு அந்த பவுடர் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் காலைல ஏஞ்சதுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேனில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு 48 டேஸ் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பால்பிட்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிப்படியாக கம்மியாகும். உங்களுக்கு இந்த இருக்க அந்த ஹார்ட் வீக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ.
குட் மார்னிங். சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் என்ன சார்? என்னோட பேர் சந்தோஷ் மேம். வயசு 29. நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? மேம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு திடீர்னு உபசமாக ஆகிற மாதிரி இருக்கு. அப்புறம் இருமல் வர மாதிரி இருக்கு. இருமல் வெளியே வரவே மாட்டேங்குது. அப்புறம் வீசிங் வர ஆரம்பிச்சிருது. இது எதனால மேம்? இது என்ன மெடிசன் எடுத்தா சரியாகும் மேம்? ஓகே, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வயிறு மந்தமாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வீசிங் தொந்தரவு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது செரிமானம் சரியாக நடக்கல, ப்ளோட்டிங்காக இருக்குது, வயிறு வந்து உப்புசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இருமல் வரும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீசிங் தொந்தரவு வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த செரிமானமும் அதே மாதிரி மோஷனும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து உணவு எடுக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இஞ்சி இருக்கும் இல்லைங்களா, ஸோ நம்ம வீட்டில் வந்து இஞ்சி ஈஸியாக இருக்கும். ஸோ இஞ்சின் மேல் தோலெல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடித்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு உப்புசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் தாளிசு பத்திரி கிடைக்கும். ஸோ தாளிசு பத்திரி, சிற்றரத்தை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தாளிசு பத்திரி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிற்றரத்தை ஒரு 50 கிராம், அதே மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிழலில் உலர்த்திட்டு இளவருப்பாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு, ஸோ அந்த பவுடரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் காலைல, மதியம், நைட்டு உணவுக்கு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரி பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 to 6 months எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து முழுமையாக குணமடையும். நிறைய பேருக்கு நம்ம முழுமையான குணம் கொடுத்துருக்கோம், பயப்பட வேண்டாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ்மா எதனால் ஏற்படுது, அதற்கான க்யூர் எப்படி கம்ப்ளீட்டாக கொடுக்கலாம் டாக்டர் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் கார்த்திக். என்னோட பொண்ணு பேர் அஸ்விகா. ஓகே. அவளுக்கு வந்து மாசத்துக்கு எப்படியாவது ஒரு 2-3 டைம் வந்து ஒரே இருமலும் சளியுமா இருந்துட்டே இருக்குது. அது வந்து குறையவே மாட்டேங்குது. நம்ம போய் நார்மலா போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அப்புறம் மருந்து மெடிசன் எடுத்தோம்னா அப்புறம் சரியாயிருது. ஓகே. இது ரொட்டேனா இப்போ இந்த பனி டயத்துல ரொம்ப அவளுக்கு வந்து இருமல் ஓவரா இருக்குது. ஓகே. என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஓகே. பெர்மனண்டா இருமல் இருக்கு இல்லைங்களா, ஸோ வீட்ல இருந்தே பண்ற மாதிரி பண்ணலாமா இல்ல நான் டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை காமிக்கணுமா? ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருமல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இருமும் போது பாப்பாக்கு சளி வெளியே வருதுங்களா? இல்ல சளி வரல, ரன்னிங் நோஸா தான் இருக்கு. ரன்னிங் நோஸ் இருக்குங்களா? சரி, ஓகே. ரொம்ப மூச்சு விட சிரமப்படுற மாதிரி இருக்குங்களா? அது நைட்டு மட்டும் தூங்கும்போது மட்டும் ரொம்ப மூச்சு விடுறது சிரமப்படுது. சரி, ஓகே. மூக்கடைப்பு எதுவும் இருக்குங்களா பாப்பாக்கு? எதுக்கு மேடம்? மூக்கடைப்பு எதுவும் இருக்குன்னு சொல்றாங்க? மூக்கடைப்பு இல்ல மேடம். மூக்கடைப்புல எதுவும் இல்லை, இருமல் மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா மேம். சரி, ஓகே, பயப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டே வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து இந்த சளி தொந்தரவு, அந்த ரைனைட்டிஸ், அந்த மூக்கில் நீர் வடிகிறது, இருமல் எல்லாமே வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியிலை கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி, தூதுவளை கிடைக்கும். தூதுவளை நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நல்லது. ஸோ அதை எடுத்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ இண்டிலே 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தூதுவளையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 கிராம் வேணும். அதே மாதிரி இசங்கு நமக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். சுக்கு வந்து நம்ம வீட்டிலே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரிசமமாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து நிழலில் உலர்த்திட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா டெய்லியுமே வந்து கஷாயம் மாதிரி வச்சு நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 30 ml வந்ததுமே வந்து அதை வடிகட்டி பாப்பா கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருமல் அப்படிங்கிற விஷயம் வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு வந்து சிவியராக இருக்குது, அடிக்கடி வந்து கோல்டு வருது, கோல்டு சளி பிடிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறந்த மூலிகை மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற மூலிகை மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 to 6 months எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். திரும்பவும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவு இருக்காது, சரிங்களா? ஓகே,
தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேம். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து சரளா பேசுறோம் மேம். ஓகே, என் பொண்ணு யாருக்கான பேரு கேள்வி? ஹரிணி. என் குழந்தை பேரு ஹரிணி. 10 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஓகே, நைட்ல மட்டும் இருமல் ரொம்ப வேகமா இருமுறாங்க மேம். அடி வயித்துல இருந்து இருமுற மாதிரி இருமுறாங்க. நைட்ல மட்டும்தான் அந்த தொந்தரவு இருக்கு, பகல்ல இல்ல மேம். ஓகேம்மா. இப்போ ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது நல்லா செரிமானம் ஆகுதா? அடிக்கடி வந்து வயிறு மந்தமா இருக்கு, ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த செரிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்கா, மோஷன் கரெக்டாக போதான்னு வந்து செக் பண்ணுங்கள். ஸோ செரிமானமும் மோஷனும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த மந்தத்தன்மை வந்து வயிறு பகுதியில் கம்மியாகும் போது இந்த இருமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புல ஏற்படுற எல்லா ஒரு சின்ன சிம்டம்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த செரிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சமாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ செரிமானம் ஃபஸ்ட்டு சரியாகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி என்ன பண்ணுங்கன்னா மேல் தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி நிழல்ல காய வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து தேனும் ஊற்றி ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டு டெய்லி காலைல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஞ்சி தேன் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு அந்த மந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஆடாதோட இலை கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஆடாதோட இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இருமலையும் கம்மி பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மந்தமும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆடாதோட இலை வந்து ஒரு 4லேருந்து 5 இலை எடுத்துக்கோங்க. அந்த இலையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து துணியினால் நல்லா துடைச்சிட்டு இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 4-5 மிளகு தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் பவுடர் கிடைக்கும். ஸோ அதிமதுர பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டு நல்லா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 15 ml வந்ததுமே வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இருமல் வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் பாப்பாவை நேரில் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர்ஸ் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு செரிமானத்துக்கும் சரி அந்த இருமலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் தொடர்ந்து 3 to 6 months எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக குணம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஓகே, ஆஸ்துமா அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் கேள்வி என்னன்னா, பொதுவாக வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே காமன் கோல்டே ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆஸ்மா கண்டினியூஸாக இவங்க இரும்புறாங்க, அந்த எலைச்சல் இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு பரவுமா, மற்றவங்களுக்கு வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் ஜெனட்டிக்காக அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுவும் ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. அதற்கான பதில் கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ்துமா வந்து ஹெரிடிட்ரியாக வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஜீன் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணாமல் இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நம்ம வந்து அதை தூண்டி விடுற மூலியமான விஷயங்கள் செய்கிறோம், அதாவது ஏதாவது வந்து கூலாக எடுத்துக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்து அடிக்கடி நம்ம வந்து அலர்ஜி ஆகுது, இல்லை வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு சில பேருக்கு இருக்குது. ஸோ அதான ஜீன் வந்து நம்ம உடம்புலேயும் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம தூண்டி விடுறது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம அதை வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு அலர்ஜியாக இருக்குது அதை நம்ம அவாய்ட் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிற வந்து அவசியம் வந்து இருக்காது. நிறைய பேர் கேட்பாங்க, நமக்கு வந்து ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு சீக்கிரம் வந்துடுமா, அவங்க பக்கத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப இருமுறாங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்ப தும்முறாங்க, ரொம்ப இருமிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இருமும் போதோ இல்லாட்டி தும்மும் போதோ அவங்க மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதாவது நுரையீரலில் வந்து ஒரு சில டைம் வந்து ரொம்ப சளி கட்டியிருக்கு. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருமும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கெட்டியாக வந்து ஒரு சில பேருக்கு சளி வெளியேறும். ஒரு சில பேருக்கு சளி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
அந்த சளியோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமி ரொம்பவா தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இருமும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சளி வெளியே துப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சமாக அந்த சளியில் வந்து பிளட் இருக்க மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இருமும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த மூச்சுக்குழல் பகுதியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இரும்புகிறோம். அந்த இடத்துல வந்து லைட்டாக புண்ணாகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சளி வெளியே வரும்போது அந்த இருமி சளி வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளட்டும் வந்து கலந்து வெளியே வர மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இருமும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்ந்து இளப்பு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ இளப்பு அதாவது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ மூச்சு வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதாவது அந்த நம்ம நுரையீரல் சுருங்கி விரியும் இல்லைங்களா? ஸோ அவங்க ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி சுருங்கி விரிகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 60 to 70% தான் வந்து அவங்களுக்கு அந்த நுரையீரல் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சுக்குழலில் வந்து அந்த அடைப்பு இருக்குது, அதாவது சளி படைஞ்சிருக்கு, நமக்கு ஏர் சரியாக உள்ளே போகல, காற்று சரியாக உள்ளே போகல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா சீக்கிரமாக வந்து அவங்க மூச்சு எடுத்து விடுவாங்க. ஸோ அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். இப்போது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கவங்க வந்து மூச்சு எடுத்து விடுறதுக்கும் அதே மாதிரி வீசிங் தொந்தரவு இருக்கவங்க மூச்சு எடுத்து விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக மூச்சு எடுத்து விடுவாங்க. இப்போது நம்ம வீட்டிலேயே வந்து யாருக்காவது இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் இருக்குது, வீசிங் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா கவனித்து பார்த்துருந்தோம் இல்லை நோட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க மூச்சு விடுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக அடுத்தடுத்து வந்து மூச்சு எடுத்து விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூச்சு விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வெளியே விடும்போது அந்த வீசிங் சவுண்ட் வந்து அந்த விசில் சவுண்ட் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க நைட்டு வந்து தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சவுண்டே வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, நான் மூச்சு விடும்போது அந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும்போது எனக்கு அந்த சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிம்பாங்க. ரொம்ப சவுண்டாக கேட்குது, வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க நீ மூச்சு விடும்போது அந்த வீசிங் சவுண்ட் அந்த விசில் சவுண்ட் வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த காற்று பாதையில் போயிட்டு வர பாதையில் வந்து சளி படிஞ்சிருக்கு இல்லை வீக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சரியாக வந்து ஏர் போகாது. நம்ம எப்படி வந்து பலூன் ஊதிட்டு நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, பலூன் ஊதிட்டு அந்த பலூனில் இருக்க காற்றை வந்து வெளியேற்றுறதுக்காக அதோட பலூனோட வாயில் வந்து கைப்பிடிச்சி நல்லா வெளியேற்றும் போது அந்த ஒரு சவுண்ட்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூச்சு குழலில் வந்து அந்த அடைப்புனால அந்த சளி படிகிறதுனால என்ன ஆகும்னா வெளியே வரும்போது நம்ம வெளிவிடுற காற்று வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீசிங் சவுண்ட் வந்து விசில் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீக்கத்தையோ அந்த சளியோ வெளிப்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் சவுண்ட் வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? குட் மார்னிங். நான் விஜயலட்சுமி பேசுறேங்க, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து. இது யாருக்கான கேள்விமா? என் மகனுக்குங்க. அவங்களோட வயசு என்ன? வயசு வந்து 29ங்க. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. என்னங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. அந்த என் பையனுக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோன்னா தும்மல் பயங்கரமா 10-15 தும்மல் தொடர்ந்து வருதுங்க. ஓகேம்மா, எப்பயிலேருந்து இருக்கு இந்த தொந்தரவு அவங்களுக்கு? இது கிட்டத்தட்ட 6 மாசமா இருக்குங்க. ஓகே, எதுக்காவது மெடிசன்ஸ் எடுத்தாங்களா இதுக்கு? அது வேண்டாம், அப்படி காலையில எந்திரிச்சோன்னா 10-15 தும்மல் நச்சு தும்முனவொடனே கண்ணு 2 செவந்துக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பழையபடிக்கு நார்மலா பொழுதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அவன் பாட்டுல வேலைக்கு போறான். சரிம்மா. சாப்பிட்டுட்டு தூங்குறான், ஆனா விழுந்து எந்திரிச்சோன்னா திரும்பி 15 தும்மல் 20 தும்மல் நச்சுன்னு பயங்கரமா தும்மல் வருது. இந்த தூசினால வர மாதிரி அந்த மாதிரி வருது அப்படின்றாங்க. வீடு வாசனை சுத்தமா வச்சிருக்கேன். சரி, ஓகேம்மா. அதுதான் என்ன காரணம் தெரியல. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்ல எது கோளாரா? ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வரலமாங்கிறான், வரமாட்டேங்கிறான், அதான் கேட்டேன். சரிம்மா, பயப்பட வேண்டாம். அதாவது மூக்குல நீர் வடியுதா உங்களுக்கு? அது சளி பிடிக்குது, ஆனா வெயில் காலமா இருந்தாலும் சரி, பனி காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா சளி குறையவே மாட்டேங்குது. ஓகே, சரி, பயப்பட வேண்டாம். நமக்கு இந்த சைனோசைட்டிஸ் கண்டிஷன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது நீர்க்கோவை பிரச்சனை, நம்மளோட சைனஸ் பள்ளங்களை வந்து நீர் கோத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காலைல ஏஞ்சதுமே வந்து அடுக்கு தும்மல் இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் நீர் வடியும், கண்ணில் வந்து நீர் வடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். தலை பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம், அதை நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேது சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வேது பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நமக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குன்னா அதை போட்டு நீங்கள் வந்து வேது பிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நொச்சி இலை போட்டு வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுலேருந்து வர ஆவி வந்து நல்லா வந்து வேது பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது சைனஸ் பள்ளங்களில் இருக்க நீர் எல்லாமே வந்து வெளியேறும்போது இந்த அடுக்கு தும்மல் வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பற்று போடலாம். அதாவது நெற்றி பகுதியில் அதே மாதிரி கண்ணை சுற்றி அதே மூக்கு தண்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பற்று சிகிச்சை வந்து பண்ணலாம். ஸோ பற்று போடுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஓமம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஓமம் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து அரைச்சிட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் திருநீர் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ திருநீரும் ஓமமும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நெற்றி பகுதியில் மூக்கு தண்டு பகுதியில் கண்ணை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பற்று போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க நீர் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த அடுக்கு தும்மலும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ்க்கு வந்து சிறந்த மூலிகை மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற மூலிகை மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 3லேருந்து 6 மாத காலம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதை தொடர்ந்து நம்ம கொடுக்குற வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசியம் சிகிச்சை, அதாவது மூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை எண்ணெய்களை வந்து சொட்டு மருந்தாக ஊற்றும்போது உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு அதே மாதிரி வந்து அந்த சைனஸ் பள்ளங்களில் இருக்க நீர் எல்லாமே வந்து வெளியேறும் போது இந்த தொந்தரவு முழுமையான குணம் கிடைக்கும். சரிங்களா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சுகன்யாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோடு மாவட்டத்துல பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? பையனுக்கு வேண்டியதுங்க. ஓகே, அவரோட வயசுமா? 3 வயசு ஆச்சுங்க. ஓகே, சளி பிடிச்சிருக்குங்க. ஓகேம்மா. அடிக்கடி சளி பிடிக்குதுங்களா? ஆமாங்க, அடிக்கடி டைம் சளி பிடிக்குது. மருந்து வாங்கிட்டு வந்து 2 நாள் நல்லா இருக்கு, மீண்டும் பழையபடி சளி பிடிக்குதுங்க. ரொம்ப கரு கருன்னு இருக்கா? இருமல் இருக்கா தம்பிக்கு? மூக்குல சளி வரியுதா? ஆமாங்க, இருமல் வருது, சளி வருது. ஓகேம்மா. நீங்க இப்போ நீங்க மாசமா இருக்கும்போது உங்களுக்கு சளி பிடிச்சிட்டு இருந்ததா அடிக்கடி? ஆமா, தைராய்டு சொல்லி மாத்திரை டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேங்க. ஓகேம்மா. அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சரி, ஓகேம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சளி வெளியே வருதா தம்பிக்கு? இருமும் போதெல்லாம் சளி வெளியே வருதா? ஆமா, மூக்குல ஒழுகுது, பச்சை தண்ணியாட்ட ஒழுகுது. சரி, ஓகே. தம்பிக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்குங்களா? சூடு லெவலா தான் இருக்கு, நார்மலா தான் இருக்குங்க. ஃபீவர் வந்தா மட்டும் தான் இருக்குதுங்க, மற்ற டைம் நார்மலா தான். சரி, ஓகே. என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கொஞ்சம் தம்பிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க வைங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து குளிக்க வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு திரிக்கடுகு சூர்ணம் சொல்லுவோம் இல்லைங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இது 3மே வந்து நம்ம வீட்டிலே இருக்கும். ஸோ சுக்கு மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இளவறுப்பாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க. சளிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி காலையில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பசு நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணி தம்பி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் ஈரோடு பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் தம்பிக்கு வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு வந்து முழுமையாக குணமடையும். சரிங்களா? ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திக் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கும் எங்க அப்பாவுக்கான கேள்வி மேடம். ஓகே ஃபைன் சார். உங்க அப்பாவோட வயது என்ன, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகங்களை அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. எங்க அப்பாவோட வயது 60 மேடம். அவங்க ஓகேப்பா. சாப்பிடும் போதெல்லாம் திரும்பிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, எப்பயிலேருந்து இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா அப்படிதான் இருக்கு. ஓகே, சளி எதுவும் பிடிக்குதா? மட்டும்
சாப்பிட்ற டைம்ல மட்டும் தின்னுக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே. சளி எதுவும் பிடிச்ச மாதிரி இருந்ததா? சளியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். சரி, வயிறு மந்தம் எதுவும் இருக்குங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. சரி ஓகே. அந்த தும்மல் மட்டும் இருக்குங்களா சாப்பிட்ற டைம்ல? ஆமா மேடம். சரி ஓகே. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் ஃபுட் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து மிளகு வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ மிளகு வந்து நல்லா வந்து ஒரு 20 மிளகு எடுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோங்க. நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு, ஸோ அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெது வெதுப்பான தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து ஃபுட் எடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. உங்களுக்கான கேள்வி என்ன சார்? அதையும் தொடர்ச்சியா நீங்க கேட்கலாம். இது வந்து பேக் பெயினா இருந்துட்டு கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்குது மேடம். ஓகேப்பா. எப்பயிலேருந்து இருக்கு உங்களுக்கு பேக் பெயின்? ஒரு 20 டேஸா இருக்கு மேடம் எனக்கு. ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நம்ம கார் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம், அங்க ஒர்க் பண்றேன் மேடம். ஓகே. இப்போ இந்த பேக் பெயின் இருக்கு இல்லைங்களா, அந்த இடுப்பு ஆமா வலி மேடம். வந்து காலுக்கு பரவுற மாதிரி இருக்குங்களா? காலுக்கு பரவுற மாதிரி இல்ல மேடம். எனக்கு வந்து பேக் சைடும் கெண்டைக்கால் மட்டும்தான் மேடம் இருக்கு. சரி ஓகே. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து அந்த ரேடியேட்டிங் பெயின் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேக் பெயின் மட்டுமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து காஃப் மசில்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கெண்டைக்கால் சதைப்பகுதி வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு நைட்டு தூங்கும்போது வந்து அந்த வலி வந்து இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். நார்மலாக தூங்குவாங்க, ஆனால் திடீர்னு நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, கெண்டைக்கால் சதை வந்து வலி கொடுக்குது, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், அதை நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம வீட்டில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓமம், சீரகம், கருஞ்சீரகம், இந்துப்பு, பெருங்காயம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து சிட்ராமுட்டி கிடைக்கும். இது எல்லாமே வந்து சரிசமமாக எடுத்துட்டு இளவருப்பாக வறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, டெய்லி காலைல நைட்டு உணவுக்கு அப்புறம், அதாவது ஃபுட் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உள்ளே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக வந்து அந்த வலியோட தன்மை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து பிண்டத்தைலம் கிடைக்கும். ஸோ அந்த பிண்டத்தைலம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரைக்கும் நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கும் இல்லைங்களா, ஸோ கல்லுப்பை வந்து ஒரு துணியில் முடிஞ்சிட்டு நல்லா சுடு தண்ணியில் தொட்டு நல்லா வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி தொந்தரவு வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் திருச்சி பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் தொடர்ந்து ஒரு 3 to 6 months எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான குணம் கிடைக்கும். அதை தொடர்ந்து நம்ம இங்கே ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் பெயினுக்கு எல்லாமே வந்து நம்ம வர்ம சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற வர்ம சிகிச்சை வந்து தொடர்ந்து வந்து ஒரு 5லேருந்து 7 நாட்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி வந்து முழுமையாக குணமடையும். பயப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். ஓகே, உங்க வயசு என்னம்மா? எனக்கு வந்து 47 வயசு ஆச்சு. ஓகே, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு இப்ப என்னன்னா பேச முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ஓகேம்மா. நான் வந்து 3 வருஷமா எனக்கு வீசிங் அழைப்பு இருக்கு. ஓகே. 3 வருஷமா மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கேன். இங்கிலீஷ் மெடிசன் போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இடையில ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா நாட்டு மருந்து போனேன், அதிகமாகி திரும்ப அட்மிட் பண்ணாங்க. 4 நாள் ஐசியூ வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா இப்போ அந்த மெடிசன் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா எனக்கு நேற்று நைட்டு நான் தூங்கல, முந்தா நாள் நைட்டு தூங்கல, இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப மூச்சு விட முடியல, ரொம்ப இழக்குது. இன்ஹேலர் எது யூஸ் பண்றீங்களா? பண்ணேன், இன்னைக்கு காலையில பண்ணேன். அது ரொம்ப முடியாம இருக்கிறப்போ பஃப் எடுப்பேன் நானு. சரி. இப்போ வந்து எனக்கு ரொம்ப மூச்சு விட முடியல. சரி ஓகே, பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த நுரையீரலில் வந்து சளி ஃபுல்லாக வெளியேறினா தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த மூச்சு விட சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஆடாதோட இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சு விட சிரமம் கம்மியாகும். இல்லை அப்படின்னா வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு
நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிங்க. ஸோ வேது பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மூச்சு விட சிரமம் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் திருப்பூர் பிரான்ச்சை நேரில் போய் பாருங்கள். அங்கே இருக்க டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முறையில் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து முழுமையாக குணமடையும். நிறைய பேருக்கு நம்ம முழுமையான குணம் கொடுத்துருக்கோம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல திங்கட்கிழமையும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.